அருட்தந்தை அவர்களுக்கு பணிவான வணக்கம். வணக்கம். தந்தையே, நீங்கள் உங்களுடைய பள்ளி படிப்பை திண்டிவனம் புனித சென்ட் அண்ட் சென்ட் அன்னாள் பள்ளியில் துவங்கியிருக்கிறீர்கள். அந்த கிராமத்திலிருந்து இந்த படிப்பை தொடங்குகின்ற பொழுது சமீபத்தில் 100ஆண்டு விழா உள்விடுதி நடைபெற்றது. அதில் பேராயருடைய நினைவு நன்றி திருப்பலியில் இறுதியாக நீங்கள் பேராயர் அவரிடம் நம்முடைய அருட்பணி தாமஸ் கவான் டஃபே அவர்கள் இறை அருளாளர் நிலைக்கு உயர்த்துவதற்காக நீங்கள் முன்னெடுக்குமாறு ஒரு கோரிக்கையும் பரிந்துரையும் கேட்டீர்கள். ஆயர் அவர்களும் அந்த நேரத்தில் அது பற்றி சொல்லியிருந்தார்கள். தொடர்ந்து இந்த ஒரு ஜெபக்குழு உருவாக்கப்பட்டு நீங்கள் இந்த தென்பண்டியில் இருக்கின்ற பொழுது இந்த தந்தை அவருடைய ஜெபக்குழுவுக்கோ பரிந்துரைக்கோ நீங்கள் ஆலோசனையை வழிகாட்டுகிறீர்கள். மேலும் இதை செயல்படுத்துவதற்கான உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கணக்கன் குப்பத்திலிருந்து நான் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை புனித அன்னாள் உள் விடுதி திண்டிவனத்திலே படித்தேன். அங்கே படிக்கும் பொழுது அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபியை பற்றி அடிக்கடி சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்க போவதற்கு முன்பாக கல்லறையில் நாங்கள் கல்லறை ஜெபம் சொல்வோம். நீங்களும் திரு ஃபெலிக்ஸ் அவர்களாகி நீங்களும் என்னுடைய வகுப்பு தோழராக இருந்து அந்த கல்லறை ஜெபத்தில் பங்கெடுத்தீர்கள். அதனால் தந்தையருடைய முக்கியத்துவம், அவர் செய்த பணி, ஏழை எளிய கிராமத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு படிப்பு, கல்வி அறிவை கொடுத்திருக்கிறார். கல்வி அறிவு மட்டும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாணவனும் ஆளுமையிலும் தலைமை பண்பிலும் எப்படி வளர்வது என்பதை பயிற்சியோடு கூடிய அந்த கல்வி தான் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது கொடுக்கப்பட்ட அந்த பயிற்சி தான் இப்பொழுதும் ஒவ்வொருவரும் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த விதத்திலே ஏறக்குறைய அந்த உள்விடுதியில் படித்து 100க்கு அதிகமான மாணவர்கள் குருக்களாக பல்வேறு மறை மாவட்டங்களிலும் சபைகளிலும் இன்று உலகமெங்கும் பணிபுரிந்து வருகிறார்கள். அது ஒரு தேவாலயத்திலே தொட்டில் என்று கூட அழைக்கலாம். இவ்வாறு பல்வேறு கனவு திட்டங்களோடு ஆரம்பித்த அருட்தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர்கள் ஒரு புனிதராகவே வாழ்ந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே அவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது பல நல்ல காரியங்கள் நடக்கின்றன. அதனால்தான் அப்பொழுது ஒவ்வொரு நாளும் கல்லறை ஜெபம் ஜெபிக்கப்பட்டது. அங்கே படித்த அனைத்து மாணவர்களுக்கும் இது தெரியும். ஆகவே அவருடைய அந்த திண்டி விடாதே என்கின்ற அந்த ஸ்பிரிட் என்பது எல்லா மாணவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அது தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் இந்த அருளாளராக்கின்ற முயற்சியிலே பல்வேறு நபர்களோடு இணைந்து செயல்படுகிறீர்கள். உங்களுடைய முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும். ஏனென்றால் அவர் வழியாக பல நன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். இது அவர் புனிதராக வேண்டும் என்பதை விட அவருடைய அந்த கொள்கை, அவருடைய பணி, அவருடைய கல்வி பணி, அவருடைய உருவாக்க பணி, இளைஞர் பணி, அதே நேரத்திலே மறைக்கல்வி பணி, சமூக தொடர்பு, அதை பற்றிய பணி எல்லாம் அவர் வழியாக தொடர்ந்து செல்லும் என்பதிலே மாற்றுக்கருத்தில்லை. எனவே இப்படிப்பட்ட பணிகளுக்காக நீங்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பல்வேறு ஊர்களுக்கும் சென்று தொடர்ந்து செய்து வருகிறீர்கள். குறிப்பாக அவர் பிறந்த நாளாகிய 23ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒவ்வொரு ஊரிலே சென்று சிறப்பித்துக் கொள்கிறீர்கள். உங்கள் முயற்சி கட்டாயம் வெற்றி பெறும். அவர் கட்டாயம் இறைவனுடைய இடத்திலிருந்து நம் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவார்.